எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாராட்டுக்கள். தொடர்ந்து நீங்கள் விவரத்தை வாசிப்பது குறித்து மகிழ்ச்சி. நாம் இதுவரை இணைச்சட்ட நூல் வரை பார்த்துருக்கிறோம். இணைச்சட்ட நூலை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேனா? அதாவது சாலமோன் வாய்மொழி வழியாக சொல்கின்ற வரலாறை கதையை எழுதி வைப்போம் என்று சொன்ன பொழுது பலர் எழுத ஆரம்பித்தார்கள். அதற்குள்ள சாலமோனுக்கு பிறகு நாடு பிரிந்து விட்டது. தென்னாட்டிலே யூதா, பெஞ்சமின் என்ற 2 கோத்திரங்கள் மட்டும், வடநாட்டில் 10 கோத்திரங்கள். இந்த தென்னாட்டில் யாவே என்ற பெயரில் வரலாறு எழுதிய ஒரு குழுவினர், அது யாவே மரபினர் என்று சொல்லியிருக்கிறோம். அதோடு குருக்கள், தென்னாட்டில் எருசலேம் மாநிலத்தில் பணியாற்றிய குருக்களுடைய கூட்டம் வரலாறு எழுதியது. எனவே விவிலியத்தில் அந்த 2 வரலாறும் இணைந்து போடப்பட்டிருக்கிறது. இதே காலகட்டத்தில் வடநாட்டில் எரபோம் என்ற ஒரு அரசன், சாலமோனுக்கு எதிராக பிரிந்து சென்றவன், அவன் மக்களை எருசலேமுக்கு போகவிடாமல் தடுப்பதற்காக பெத்தேல் என்ற இடத்திலும், நாட்டின் தென்புறம் பெத்தேன் என்ற இடத்திலும், நாட்டின் வடபுறம் தான் என்ற இடத்திலும் 2 பொற்கன்றுக்குட்டிகளை வைத்து, இவைகள் யாவேயின் வாகனம், யாவே இதில் தங்குகிறார், இனிமேல் இங்கே வழிபட்டால் போதும், எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று தடுத்து விட்டான். இந்த சூழலில் அங்கு தாவீதின் மரபு இல்லை. தென்னாட்டில் தான் தாவீதின் மரபு இருந்துச்சு, வடநாட்டில் தாவீதின் மரபு இல்லை. அடுத்து வடநாட்டில் சட்ட ஒழுங்கெல்லாம் கெட்டு போயிருந்தது. அரச பதவியேற்றவர்களாம் அடிதடி கொள்ளையிலே ஈடுபட்டு அடிதடியை உண்டாக்கி அதன் மேல் அரசராக வந்தவர்களெல்லாம் உண்டு. ஆனால் தென்னாடு வளர்ந்த போலவே வடநாடும் வளர்ந்து வந்தது. ஓம்ரி போன்ற அரசர்களெல்லாம் யானை தந்தங்களால் சாப்பிடுகின்ற தட்டு, படுக்கின்ற கட்டில் இருக்கின்ற இருக்கைகள் எல்லாம் செய்ததாக நாம் வாசிக்கின்றோம். அவ்வளோ செல்வ செழிப்பிலே வாழ்ந்தவர்கள். முதல்ல வடநாட்டில் தென்பகுதியில் பெத்தேல் பக்கத்திலே தீர்சா என்ற இடத்துல ஒரு தலைநகர் இருந்தது. பிறகு தலைநகரை சமாரியாவுக்கு மாற்றினார்கள். எனவே வடநாடு சமாரியா என்று அழைக்கப்பட்டது. யாக்கோபு, எப்ராயிம், சமாரியா என்று அழைக்கப்பட்டது. தென்னாடு யூதா, எருசலேம் என்று அழைக்கப்பட்டது. இப்போ வடநாட்டில் வரலாறு எழுதினவங்க எப்பொழுதுமே தென்னாட்டை பற்றிய சிந்தனையோடு எழுதுவார்கள். நமக்கு ஆலயம் எருசலேமில் தானே இருக்குது. எனவே வடநாட்டில் வரலாற்று எழுதியவர்கள் எருசலேம் ஆலயத்தை பற்றி பெருமையாக பேசுவார்கள். நாம் எல்லாம் எருசலேமிலே வழிபட வேண்டும் என்ற செய்தியை வலியுறுத்துவார்கள். அடுத்து தென்னாட்டில் தாவீது மரபு வழி வருவா, தாவீதின் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் என்று தொடர்ந்து அரசாட்சியில் இருந்தார்கள். இங்கு வலுவலெல்லாம் அரசனானா, எனவே தாவீதின் மரபு நமக்கு வேண்டும் என்ற சிந்தனையிலே வரலாறு எழுத ஆரம்பித்தார்கள். அடுத்து தென்னாட்டில் உடன்படிக்கை பேழை இருந்தது. உடன்படிக்கை பேழையை வலியுறுத்துகின்ற இறைவாக்கினர் இருந்தார்கள். வடநாட்டில் 2 இறைவாக்கினர் தான் பணிச்சுதாங்க, ஆமோஸ், ஓசையா. அப்புறம் வடநாடு அழிந்து விட்டது. ஆனால் இந்த வடநாட்டு வரலாற்று ஆசிரியர்கள் இறைவாக்கினர் போல் செயல்பட்டு நாம் உடன்படிக்கையின் மக்களாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை வலியுறுத்தினார்கள். எனவே எருசலேமின் வழிபாடு, தாவீதின் மரபு, உடன்படிக்கையின் மக்களாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இணைச்சட்ட நூலை எழுதினார்கள் என்று நாம் பார்த்துருக்கோம் ஏற்கனவே. அந்த இணைச்சட்ட நூல் சிந்தனை அடிப்படையிலே தங்கள் வரலாறு எழுதுகிறார்கள். யோசுவா, நீதித்தலைவர், 1-2 சாமுவேல், 1-2 அரசர், இந்த 6 நூல்களும் இணைச்சட்ட நூலின் இந்த பின்னணியில், இந்த சிந்தனை பின்னணியில் எருசலேமின் வழிபாடு, தாவீதின் மரபு, உடன்படிக்கை மதிப்பு என்ற சிந்தனையிலே தங்கள் வரலாறை அலசுகிறார்கள். அதோடு வரலாறு எழுதும் பொழுது நாம் பாவம் செய்தால் கடவுள் நம்மை தண்டிப்பார், நாம் மனம் திரும்பினால் நம்மை மீட்பார், விடுதலை தருவார் என்ற அந்த 4 கருத்துக்களையும் வைத்தே வரலாறு எழுதுவார்கள். பாவம் செய்யக்கூடாது, செய்தால் கடவுள் தண்டிப்பார், தண்டனையாக அடுத்தவர் கையில் நம்மளை விட்டு விடுவார். ஆனால் மனம் திரும்பினோம்னா, அன்று நாங்கள் பாவம் செய்தோம், அடுத்தவர் கையில் போயிட்டோம்னு மனம் திரும்பினா அவர் நம்மை விடுப்பார் என்ற சிந்தனையிலே வரலாறு எழுதினார்கள். முதல்ல அவர்கள் எழுதிய வரலாறு ஜோசுவா வரலாறு, மோசையின் உண்மையான வழித்தோன்றல். நாம் தொடக்க நூலிலிருந்து விடுதலை இணைச்சட்ட நூல் வரை பார்த்திருக்கின்றோம். மோசே யோசுவாவை தன்
துணையாளராக தனக்கு பின் வாரிசாக நியமிப்பதை பார்த்திருக்கின்றோம். அப்போ யோசுவா தான் மோசேயால் நியமிக்கப்பட்ட துணையாளர் என்ற செய்தி வலியுறுத்தப்படுகிறது. அப்போ முதல் பிரிவில் கானான் நாட்டை போய் மோசே மோவாப் மலை வரை கானானுடைய எல்கை வரை மக்களை வழிநடத்தி வந்தார். அதுக்கு பிறகு வயதாகிவிட்டது. கடவுள் கானான் நாட்டை அவருக்கு காட்டிவிட்டு அவர் இறந்து போனார். அதன் பிறகு யோசுவாவுக்கு கானான் நாட்டை போய் நீ பிடி என்ற அழைப்பு விடுக்கப்படுகின்றது. கடவுள் அவரை அனுப்புகின்றார். அதற்கு யோசுவா ஒற்றர்களை அனுப்புகின்றார். நாட்டை பார்ப்பதற்காக ஒற்றர்களை அனுப்புகின்றார். ஏற்கனவே மோசே ஒற்றர்களை அனுப்பியிருப்பார். 40 பேர் அனுப்பியிருப்பார். 40 பேரில் 38 பேர் அது பெரிய அரக்கர்கள் வாழ்கிற நாடு, பரம்புரிஞ்ச படைகளை வைத்திருக்கின்ற நாடு, அங்கே ஆயுதங்களாக நிறைய இருக்குது, நம்ம போக முடியாதுன்னு சொல்லி தவறான தகவல் கொடுத்தார்கள். யோசுவா காலப் என்ற 2 பேர் மட்டுமே நம்ம போய் அதை அடைய முடியும் என்று நம்பிக்கை தந்தார்கள். எனவே யோசுவாவின் தலைமையில் இப்பொழுது நாட்டுக்குள்ளே போக போகிறாங்க. நாட்டில் போகனால யோசுவா 2 ஒற்றர்களை அனுப்புகின்றார். அந்த ஒற்றர்கள் 2வது பிரிவில் வாசிக்கிறோம். ராகாப் என்ற விலைமாதின் வீட்டுக்கு போகின்றார்கள். ஒற்றர்கள் ஏன் விலைமாதின் வீட்டுக்கு போனாங்க? விலைமாதின் வீட்டுக்கு போனால் யாரும் கண்டுக்கிற மாட்டான், கூர்ந்து பார்க்க மாட்டான், யாரும் போகலாம் வரலாம், எவனும் வருவான் போவான், அப்போ நமக்கு அக்கறையிலேன்னு இருப்பாள். எனவே ஒற்றர்கள் அங்கே போய் இருந்தாங்க. அதுபோல் விலைமாட்டு மாதின் வீட்டில் பல பேர் வருவாங்க. அதனால் செய்திகளை வாங்கலாம், அவங்ககிட்ட இருந்து செய்திகளை வாங்க போகிறாங்க. ஆனால் ஒற்றர்கள் வந்துவிட்டாள் என்று செய்தி கேட்டு அங்கே அந்த பூமியை ஆட்சி கானானை ஆட்சி செய்த அரசன் ஒற்றர்களை பிடிக்கிறதுக்கு வழி தேடுறான். உடனே அந்த ராகாப் என்ற அந்த விலைமாது ஒற்றர்களை ஒழித்து மறைத்து வைத்து விட்டு அவங்க நாட்டு வீரர்கள் வந்து பார்த்து சோதித்து போன பின்னால் அவர்களை கூடையில் வைத்து சன்னல் வழியாக கீழே சாரளம் வழியாக கீழே இறக்குகின்றாள். பிறகு இறங்கும் பொழுது அந்த ஒற்றர்கள் அவளுக்கு ஒரு சிவப்பு துணியை கொடுத்து சன்னலில் கட்டி வையும், சாரளத்தில் கட்டி வை, நீ நாங்கள் நாட்டை பிடிக்க வரும்போது உன்னை காப்பாற்றோம், உன் குடும்பத்தை காப்பாற்றோன்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க. இதில் என்ன செய்தினா, புறையினத்து பெண் ஒருத்தி, அது விலைமானதாக இருந்த ஒருத்தி கடவுளை ஏற்றுக்கொள்கின்றாள். உங்கள் ஆண்டவர் தான் உண்மையான ஆண்டவர் என்று நாங்கள் அறிகிறோம் என்று ஏற்றுக்கொண்டு ஒற்றர்களை காப்பாற்றி அனுப்புகிறார். ஒன்று. அடுத்து அந்த சிவப்பு கயிறு, கருஞ்சிவப்பு, பொதுவாக இரத்தத்தை குறிக்கின்ற ஒரு அடையாளம், வாழ்வை குறிக்கின்ற அடையாளம். நம்ம தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு ரத்தம் சிந்தி நமக்கு வாழ்வு தந்தார்னு சொல்கிறோம். புதிய ஏற்பாட்டில் அந்த சிந்தனை தான் எடுத்து ஆள்றோம். இயேசுவின் ரத்தம், கருஞ்சிவப்பு ரத்தம். அப்போது அந்த கருஞ்சிவப்பு நிறம் வாழ்வை குறிக்கின்ற அடையாளம். நம்ம ஊரில் பெண்கள் குங்குமத்தால் பொட்டு வைப்பது போல் வாழ்வை குறிக்கின்ற அடையாளம். கைம்பெண்கள் பொட்டு வைப்பதில் முந்தியெல்லாம் இப்போ வைக்கிறாங்க, முந்தியெல்லாம் வைப்பதில்லை. காரணம் வாழ்வு இழந்துட்டாங்கன்னு ஒரு சிந்தனை இருந்தது ஒரு காலத்தில். கணவன் போனால் வாழ்வு இழந்துட்டாங்க. ஏன்னா ஆனால் இப்போ அதை மாற்றிருக்கோம். ஆனால் திருமணமான பெண்களெல்லாம் வழக்கமாக குங்குமத்தால் போட்டு வைப்பார்கள், வாழ்வை குறிக்கின்ற அடையாளம். அப்போது அந்த யோசுவாவின் ஒற்றர்கள் அவளுக்கு வாழ்வை நாங்கள் உங்களுக்கு தருவோம், நாங்கள் பிடிக்க வரும் சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றார்கள். 3வது பிரிவில் யோசுவாவில் யோர்தானை கடப்பதற்கான தயாரிப்பு மக்களை யோசுவா யோர்தானை கடக்க போகிறோம், புனித நிகழ்வு நடக்கப் போகின்றது, எனவே நம்மை தூய்மையாக்க வேண்டும் என்று தூய்மையாக்க சொல்கின்றார். தூய்மைப்படுத்தும் சடங்கு நடைபெறுகின்றது. யோர்தானை கடக்கின்றார்கள். யோர்தான் ஒரு சிறிய ஓடை தான் யோர்தான். அந்த பகுதியில் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படும். நிலநடுக்கம் ஏற்பட்டால் அந்த ஓடையில் மண் விழுந்தால் தண்ணியை அடைச்சிடும். வடக்கிருந்து வர தண்ணி, கலிலியாவிலேருந்து பாய்ந்து வருகின்ற தண்ணி அந்த மண் அடைப்பால் வடக்கு தள்ளிடும். தெற்கு உள்ள தண்ணியெல்லாம் வடைஞ்சி சாக்கடலுக்கு போயிடும். நடந்து போகலாம், யாரும் நடந்து போகலாம். நல்ல வெள்ளப்பெருக்கு காலத்தில் அதில் நடந்து போக முடியாது. ஆனால் யோசுவா காலத்தில் இது போன்ற ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அகழாய்வாளர்கள், பூவுலகை ஆய்ந்து கொண்டிருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள். யோசுவா அந்த காலத்தில் அங்கே ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டதுன்னு சொன்னாங்க. அப்போ நிலநடுக்கம் ஏற்பட்டால் மண்மேடு ஏற்பட்டிருக்கும்,
மக்கள் தண்ணி இல்லாத பகுதியில் கடந்து போயிருப்பாங்க. அப்போ கடவுள் அவருக்கு இந்த அருளை தருகிறார். மோசைக்கு செங்கடலை கடக்க கடவுள் வாய்ப்பளித்தார், உறுதி அளித்தார், உதவி செய்தார். இங்கே யோசுவாவுக்கு யோர்தான் நதியை கடக்க, அந்த சிற்றோடையை கடக்க உதவி தருகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். சரி, இப்போ யோர்தானுக்குள்ளே ஒரு 12 கல், யோர்தான் ஏரிக்குள்ளே குறுக்க, அந்த ஓடையில் குறுக்க 12 கல் இருக்குது. யோர்தானுக்கு வெளியே கீல்கால் என்ற இடத்தில் வழிபாடு தலத்தில் 12 கல் இருக்குது. ஏன் 12 கல் விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா? அதுக்கு விளக்கம் என்னென்னா, இஸ்ராயலின் 12 கோத்திரங்களை எண்ணி 12 குருக்கள் அந்த உடன்படிக்கை பேழை ஏந்தி சென்றார்கள் மக்கள் முன்னால். உடன்படிக்கை பேழை ஏந்தி சென்ற குருக்கள் என்ற இடத்திலெல்லாம் 12 கல் வைக்கப்பட்டது. 12 கோத்திரங்களை எண்ணி என்று அந்த கல்லுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. வெளியே வந்த பிறகு யோர்தானை கடந்த ஒரு கீல்கால் என்று வழிபாடுத்ததில் 12 கல்லை வைத்து இஸ்ராயலுடைய குலங்களை எண்ணி கல்லை வைத்து கடவுளுக்கு நன்றி சொன்னார்கள். அப்போ அந்த 12 கல் என்பது யோர்தானில் நடப்பட்ட கல் என்பது அநேகமாக தண்ணீர் அளவை குறிக்கின்ற கல்லாக இருக்கணும். தண்ணீர் அளவை குறிப்பதற்கான நடப்பட்ட கல்லாக இருக்க வேண்டும். அதற்கு மக்கள் இப்படி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. பிறகு கீழ்காலில் 12 கோத்திரங்களை எண்ணி கல்லை வைப்பது நம்ம பார்க்கணும். வழிபாடு தலங்களை வழக்கமாக பார்ப்போம். அப்போ 12 நினைவு கற்கள் யோர்தானிலும் இருக்கின்றது, வெளியே இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். இந்த மக்களை அழைத்து செல்வதற்கான அழைப்பை முதல் பிரிவில் நாம் பார்க்குறோம். யோசுவாவுக்கு தரப்படுகின்ற அழைப்பு 1ஆம் பிரிவு சொற்றொடர்கள் 5 முதல் 9 முடிய. நான் உன்னோடு இருப்பேன், மோசையோடு இருந்தபோது நான் உன்னோடு இருப்பேன், வீறுகொள் வெற்றிகொள், நீ வெற்றி பெறுவாய், ஆனால் கட்டளைகளை கடைபிடி. அப்போ 2 முறை நான் உன்னோடு இருப்பேன் என்று தொடங்கி 5ஆவது சொற்றொடரில், 9ஆவது சொற்றொடரில் நான் உன்னோடு இருப்பேன் என்று முடிகின்றது. அதை இருமுனை அடைப்பென்று சொல்லுவோம். ஒரே சொல்லில் தொடங்கி ஒரே சொல்லில் முடிந்தால் இருமுனை அடைப்பு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். நடுவில் சொல்லப்படுகின்ற செய்தி நிறைவான செய்தியாக இருக்கும். அப்போ 3 முறை நடுவில் என்ன வருது? கட்டளைகளை கடைபிடி, என் நியமங்களை கடைபிடி, நீ வீறு கொள்வாய், உறுதியாக இருப்பாய். அப்போ என் நியமங்களை கடைபிடித்தால், என் கட்டளைகளை கடைபிடித்தால் நீ வெற்றி பெறுவாய் என்ற செய்தி யோசுவாவுக்கு தரப்படுகின்றது. அதுதான் செங்கடலை கடக்கும்போது யோசுவா சொல்லாமல் சொல்லி காட்டுகிறார். கடவுளுடைய உடன்படிக்கையின்படி நடந்தால் நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்ற செய்தியை தருகின்றார். இப்போ கீழ்கால் வழிபாடு தலத்துக்கு போகிறாங்க, யோர்தானை கடந்து. அங்கே போன உடனே முதல்ல யோசுவா என்ன சொல்கிறார்? இதுவரை விருத்த சேதனம் செய்யாதவர்களுக்கு விருத்த சேதனம் செய்யுங்கள் என்று சொல்கின்றார். விருத்த சேதனை பற்றி ஏற்கனவே தொடக்க நிலை பற்றி பார்க்கும்போது நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ யோசுவா அந்த நேரத்தில் ஒரு காட்சி காண்றாரு. ஒரு ஆடவர் எதிரில் தோன்றி உருவிய வாளுடன் நிற்கிறார். அந்த காட்சியை கண்டோன்னு யோசுவா கேட்பார், நீர் எங்களோட எதிரியோடான்னு கேட்பார். அந்த உருவிய வாழில் உள்ள அந்த படைத்தலைவன், நான் ஆண்டவரின் படைத்தலைவன், இப்பொழுது உங்களை வழிநடத்த வந்துள்ளேன் என்று சொல்கின்றார். ஒரு காட்சி காணுகிறார். இந்த காட்சி மூலம் கடவுள் சொல்கின்ற செய்தி என்னவென்றால், நான் மக்களோடு இருக்கப் போகிறேன் என்று செய்தியை தருகின்றார். அடுத்து 6ஆவது பிரிவு மிக முகாமையானது. எரிக்கோவை கைப்பற்றுகிறார்கள். எரிக்கோ இஸ்ராயல் மக்கள் அங்கே வர்றதுக்கு முன்னால், பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே அழிக்கப்பட்ட ஒரு பெரிய நகரம். அழிக்கப்பட்ட எரிக்கோவின் சுவர்கள், தூண்கள் இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கின்றன. போய் பார்க்குறோம், அகலாராய்ச்சி இன்றைக்கு பார்த்துட்டு இருக்கோம். பல ஆண்டுகளுக்கு முன்னாலே அது அழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் எரிக்கோ பக்கத்தில் பெத்தேல் என்ற ஒரு இடம், முக்கியமான இடம், அதுவும் பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஆய் என்ற இடம், அந்த ஆய் என்ற இடமும் அழிக்கப்பட்டு விட்டது. அது பக்கத்தில் பெத்தேல் என்ற ஒரு இடம். பெத்தேல் என்ற இடத்துல தான் அந்த இடத்துல உள்ள படை வீரர்களை தான் யோசுவா படை வீரர்கள் வென்று உள்ளுக்கு போனாங்க. பிறகு வரலாறு எழுதும் பொழுது பெத்தேல் ஆய் என்ற இடத்து பக்கத்தில் இருக்குது, ஆய் எரிக்கோவில் இருக்குது. அப்போ எரிக்கோ, பெத்தேல், ஆய் நமக்கு முகவரி சொல்கிற மாதிரி. தூத்துக்குடியில் மேலூர் பக்கத்தில் என்யாசாபுரத்தில் முகவரி சொல்கிற மாதிரி பெத்தேல் ஆய் என்ற நகரத்துக்கு பக்கத்தில் அது எரிக்கோ வட்டாரத்தில் இருக்குது. இதன் அடிப்படையில் அநேகமாக இஸ்ராயல் மக்கள் வரும்பொழுது இருந்த கோட்டை இந்த எரிக்கோவோடு தொடர்புடைய, ஆயோடு தொடர்புடைய பெத்தேலில் இருந்தது. அந்த கோட்டையை அழித்து விட்டு அவர்கள் உள்ளுக்கு போகிறார்கள். பிறகு வாய்மொழி வழியாக சொல்லும் பொழுது எரிக்கோவை முழுவதுமே பிடித்ததாக சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கும் இருக்கின்ற எரிக்கோவின் அழிவு சின்னங்கள்லாம் இஸ்ராயல் வருவதற்கு முன்னாலே பல ஆண்டுகளுக்கு முன்னால் அழிக்கப்பட்ட உண்டு என்பது வரலாறு, உண்மை, அது உண்மை. ஆனால் ஒரு கோட்டையை பிடித்து உள்ளுக்கு நுழைந்தார்கள்.
பகைவர்களை வென்று உள்ளுக்கு நுழைந்தார்கள் என்பது வரலாறு. அது நம்ம மறுக்க முடியாது. அடுத்து உளவறிந்து வாருங்கள் என்று மீண்டும் மக்களை யோசுவா அனுப்புகிறார். உளவறிந்து வர செல்கிறார்கள். அப்பொழுது உடன்படிக்கை பேழையை சிலர் தூக்கி கொண்டு போக முயற்சிக்கிறார்கள். அதை ஆகான் என்றவன் தடுக்க பார்க்கிறான். இஸ்ராயல் மக்களுக்கு அழிவு வருகின்றது. அப்போ அழிவுக்கு காரணம் என்னவென்று 7வது பிரிவில் அழிவுக்கு காரணம் என்னவென்று யோசுவா சொல்லும் பொழுது ஆகான் என்பவன் செய்த தவறு என்பதை உணர்ந்து அவனை தண்டிக்கின்றார். அடுத்து 9வது பிரிவில் முக்கியமாக யோசுவா நூலில் 9வது பிரிவில் யோசுவா போகிற வழியிலே இருந்த கெபோனியர் என்ற கூட்டத்தினர் யோசுவா பெரிய வீரன், நம்மளெல்லாம் கொன்னுட்டு நாட்டை பிடிச்சிருவான், அவன் நம்மளை கொல்லாமல் இருக்கன்னா ஒரு நடிப்பு நடிக்கணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா, தங்கள் உடைகளை கிழித்து கொண்டு புழுதியை போட்டுக்கொண்டு ஏதோ தூரத்துலேருந்து வர்ற மாதிரி வந்து யோசுவாட்ட, நாங்கள் தூரத்துலேருந்து வர்றோம், உண்மை ஏற்றுக்கொள்கிறோம், எங்களை நீர் உமது மக்களாக ஆக்கி கொள்ளும் என்று ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க. யோசுவா அதை நம்பிடுறாரு. நம்பி அவங்கள தன் மக்களாக ஏற்றுக்கொள்கிறார். ஒரு நடிப்பு தான் அது. ஆனால் இதை ஆசிரியர் எழுதி வச்சுருக்காங்கன்னா யோசுவா வாளால் மட்டும் எல்லாரையும் வெல்லவில்லை, நாட்டை பிடிக்கவில்லை, அமைதியின் உடன்படிக்கை மூலம் நாட்டை பிடித்தார். எனவே எல்லாரையும் வாளால் கொண்டாடு என்ற அந்த செய்தித்தார நம்ம மனதில் வைக்க வேண்டிய தேவையில்லை. நமக்கு யோசுவா நூல் எடுத்தோன்னே அவர் வாள் எடுத்து எல்லா பகைவர்களையும் வென்று விட்டு அதுக்கு பிறகு நாட்டுக்குள்ளே புகுந்தார்னு ஒரு எண்ணம் வரும். இல்லை, அமைதி உடன்படிக்கை மூலம் நாட்டுக்குள்ளே புகுந்தார் என்ற செய்தியை அங்கு ஆசிரியர் தருவதற்காக இந்த செய்தியை வைத்திருக்கிறார். அவர்களை எதிர்த்த பெரிய குழு எமோரியர்களை தோற்கடிப்பதை 10வது பிரிவில் வாசிக்கிறோம். அதுபோல் சுற்றி வாழ்ந்த மக்கள் அரசர்கள் யாபினையும் அவருடைய மக்களையும் யோசுவா முறியடித்து நாட்டை முழுதும் பிடிக்கின்றார். நாட்டை முழுதும் பிடித்த பிறகு 13வது பிரிவில் வாசிக்கிறோம். ஆண்டவர் யோசுவாவுக்கு கட்டளையிடுகிறார், நாட்டை மக்களுக்கு பிரித்து கொடு, 12 கோத்திரத்துக்கும் பிரித்து கொடு என்று கட்டளை கொடுக்கின்றார். 12 கோத்திரத்துக்கும் பிரித்து கொடுக்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இணைச்சட்டணும் இல்லை, 9 கோத்திரம் யோர்தானுக்கு மேற்கே இருக்கும், 2.5 கோத்திரம் யோர்தானுக்கு கிழக்கே போயிடும். அந்த செய்தியை பார்த்துருக்குறோம். அதில் ஒரு தவறான புரிதெல்லாம் வந்தது. கிடைக்க உள்ளவங்க எங்களை நீங்கள் மறந்துடக்கூடாங்கிறக்க ஒரு நினைவுத்தூன் கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் மேற்க உள்ளவங்க இல்லை நம்ம பூமியிலே ஆக்கிரமிக்க பார்க்குறான்னு சொல்லி இப்போ அவங்களுக்கு சண்டை போட போவாங்க. எலியாசர் என்ற ஒரு குரு போய் சமாதானப்படுத்தி அவங்கள்ட்ட பேசி எடுத்து அவங்கன்னு சொன்னால் ஒரு நினைவுத்தூன் தான், எங்களை நீங்கள் மறந்துடக்கூடாங்கிறக்காண்டி யோர்தானுக்கு கிழக்க போகிறோம், எங்களை மறந்துடக்கூடாங்கிறக்காக கட்டங்கிறதுக்காக அவங்க விலைக்கு சொன்ன பிறகு ஏற்றுக்கொண்டாங்கன்னு பார்க்குறோம். அப்போ நாட்டை எல்லாருக்கும் யோசுவா பிரித்து கொடுக்கின்றார். 13வது பிரிவு முதல் 19வது பிரிவு முடிய நாட்டை பிரித்து கொடுத்தல். 20வது பிரிவில் அடைக்கல நகர்கள் என்ற ஒரு தலைப்பு இருக்கின்றது. அந்த காலத்தில் அவருடைய நீதிமன்றம் என்பது அவருடைய நகர வாயிலில் நீதிமன்றம் இருக்கும். மலையில் இஸ்ராயல் மக்கள் குடியேறினார்கள். மலையை சுற்றி கோட்டை மாதிரி வீடுகளை கட்டி வச்சுருவாங்க, யாரும் உங்களுக்கு நுழைய முடியாது. ஆனால் ஊருக்குள்ளே நுழையிற பகுதியில் ஒரு சின்ன கல் இருக்கை இருக்கும். அந்த கல் இருக்கையில் நீதிபதி, அந்த ஊரின் தலைவர் வந்து உட்கார்ந்துருப்பார். அவர் தான் மக்களுக்கு நீதி வழங்குவார், சின்ன சின்ன தகராறுலாம் தீர்த்து வைப்பார். அப்போ அது ஒரு நிலை. ஆனால் ஒருவனை தவறாக கொலை குற்றத்துக்கு ஆளாக்கி விட்டார். இஸ்ராயலில் கடவுளை மறுதளிப்பது, அடுத்தவன் மனைவியோடு தவறாக உறவு கொள்வது, கொலை செய்வது, இது கொலை குற்றத்திற்கான சாவான பாவங்கள், பெரும் பாவங்கள். அப்போது இப்போ ஏன் சகோதரனை ஒருத்தன் கொண்டுட்டானா நான் அவனை பழி வாங்கலாம், சட்டம் இருக்குது. ஆனால் தான் அறியாமலே ஒருத்தனை கொண்டுட்டான்னா அதுக்காண்டி பழி வாங்க விடுங்கிறக்காண்டி நினச்சவாங்கன்னா ஓடி போய் இந்த அடைக்கல நகருங்கிற அந்த குறிப்பிட்ட நகரத்துக்குள்ளே நுழைஞ்சிடுவாங்க. அடைக்கல நகரத்தில் நுழைஞ்சோடனே மற்றவங்களை என்ன நினைப்பாங்க, ஓஹோ இவனை தவறாக கொலை குற்றத்துக்கு ஆளாக்கியிருக்கிறாங்க, போய் விசாரிப்பாங்க. அல்லது ஓடி போய் என்ன செய்வாங்கன்னா பலிபீடத்தில் உள்ள அந்த காணிக்கை தூபப்பீட காணிக்கை கொம்புகளை பிடிச்சிக்கிறாங்க. அந்த கொம்புகளை பிடிச்சிட்டோம்னா நம்ம வீடுகளில் சில இந்துக்கள் வீடுகளில் துளச்சி மாடம் இருப்பது போல் அந்த பலிபீட கொம்புகளை பிடிச்சிட்டோம்னா நான் கொலை செய்யலை, வேணும்னே கொலை செய்யலை, தவறாக நடந்துட்டு ஆனால் என்னை கொலை குற்றத்துக்கு ஆளாக்கி என்னை கொல்ல துடிக்கிறாங்கன்னு சொல்லி அவன் சொல்கிறான்னு அர்த்தம். பெரியவர்கள் போய் விசாரித்து
அதை அவனுக்கு நீதி வழங்குவார். அப்போ அந்த அடக்கிறவர்கள் என்று சொல்லப்படுவது அதான் அர்த்தம். தவறாக கொலை குற்றத்திற்கு ஆளானவன் ஓடி போய் அந்த நகருக்குள்ளே நுழைஞ்சிட்டோம்னா தன்னை நியாயப்படுத்துவதற்கு அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். லேவியர்களுக்கு முதல்ல நகரம் கொடுக்கல. 15 நீங்கள் பார்ப்பீங்க, லேவியர்களுக்கு நகரம் கொடுக்கல. லேவியர்கள் மக்கள் மத்தியிலே இருந்து குருத்துவ பணியை செய்தவர்கள். அவங்க தான் முதல் குருக்கள். அவங்கள்ட்ட லேவியர்கள் மக்கள் முதல்ல குடும்பத் தலைவர்கள் வழிபாடு செலுத்தினார்கள். பிறகு நீதித்தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வழிபாடு செலுத்தினார்கள். பிறகு இஸ்ராயல் நாட்டை விட்டு வெளியே வந்து கானான் நாட்டுக்கு புகுந்த பிறகு, பாலைவனத்தில் நடந்து கானான் நாட்டுக்கு புகுந்த பிறகு லேவியர்கள் அந்த பணியை மக்களுக்காக வழிபாடு செய்கிற பணியை செய்தார்கள். அந்த லேவியர்களுக்கு நீங்கள் ஆண்டவரின் சொத்து, மக்களின் சொத்து, மக்கள் அவங்க பாதுகாத்துறாங்க, உங்களுக்கு தனி நாடு தர வேண்டியதில்லைன்னு சொல்லி தனி நாடு கொடுக்கல முதல்ல. பிறகு வரலாற்றில் பார்க்குறோம், லேவியர்கள் 2ஆம் தரமாக்கப்பட்டு குருக்கள் என்ற ஒருவர் வந்தார், குருக்களுக்கு தலைமை குரு என்ற ஒருவர் வந்தார். அந்த படிநிலை அமைப்பு வந்தது. அப்போ பிறகு லேவியர்கள் எங்களுக்கு நாங்கள் இப்போ ஒரு 3ஆம் தரமாக்கப்பட்டுட்டோம், எங்களுக்கு நாடு வேணும், பூமி வேண்டும் என்று கேட்க ஆரம்பித்தார்கள். அதை இங்கே எழுதி வச்சுருக்காங்க. 21ஆம் பிரிவில் லேவியருக்குரிய நகரங்கள் ஒதுக்கப்பட்டதாக எழுதி வைத்திருக்கின்றார்கள். அப்போ கிழக்கே குடியேறிய நகரம் அந்த தவறான புரிதலை பற்றி 22ஆவது பிரிவு முதல் 22 பிரிவில் வாசிக்கிறோம். அந்த யோர்தானு கிழக்கே குடியேறிய அந்த 2.5 கோத்திரங்கள் தங்களை நியாயப்படுத்தி சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு மக்கள் அவர்களை அமைதியிலே வாழ விடுகிறார்கள். 21ஆவது பிரிவில் யோசுவாவின் இறுதிமொழிகளுக்கு பிறகு யோசுவா அந்த இறுதிமொழியிலையும் 24ஆவது பிரிவுலையும் சொல்வார், நானும் என் குடும்பத்தாரும் நம்மை மீட்டு கொண்டு வந்த ஆண்டவரை, எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த ஆண்டவரை நம்புகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், அவர் உடன்படிக்கை பின்பற்றுவோம், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று மக்களை கேட்பார்கள். மக்கள் உடனே நாங்கள் கடவுள் கட்டளைப்படி நடப்போம் என்று வாக்குறுதி கொடுப்பார்கள். உடனே 24ஆவது பிரிவில் யோசுவா உடன்படிக்கையை புதுப்பிக்கின்றார். 24ஆவது பிரிவில் செக்கேமில் யோசுவா உடன்படிக்கையை புதுப்பிக்கின்றார். இதற்கு முன்னே யோசுவா நூல் 8ஆவது பிரிவில் 8ஆவது பிரிவு 29ஆம் சொற்றொடர் வாசிங்கன்னா நீங்கள் 8ஆவது பிரிவில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு சிறிய அளவில் உடன்படிக்கையை புதுப்பிப்பார். ஏபால் மலையில் திருச்சட்டம் வாசித்தல் 8ஆவது பிரிவு 30 வாசிக்கிறோம், சொற்றொடர்லேருந்து வாசிக்கிறோம். அங்கே ஒரு சின்ன உடன்படிக்கை புதுப்பித்தார். ஆனால் பெரிய புதுப்பித்தலாம் இல்லை, ஒரு சிறிய கூட்டத்துக்கு புதுப்பிக்கிற மாதிரி இருக்கும். இங்கேயும் உடன்படிக்கை புதுப்பிக்கிறார் முழுதும். ஏபால் மலை, கெரிசி மலை, 2 மலையிலும் ஆட்கள் நிற்பாங்க. ஒரு மலையில் உள்ளவங்க கடவுளுடைய கட்டளை இது என்று வாசிக்கும் பொழுது இன்னும் அந்த மக்கள் எல்லாம் ஆம் நாங்கள் கடவுளுடைய கட்டளையை பின்பற்றுவோம் என்று சொல்வார்கள். இன்னொரு முறையில் கடவுளுக்கு எதிரான தீமைகளை விழலாம் சொல்லும் பொழுது மக்கள் நாங்கள் இந்த தீமைகளை செய்ய மாட்டோம்னு வாக்குறுதி கொடுப்பாங்க. அப்போ நடுவில் இருக்க பலிபீடத்தில் பலி ஒப்பு கொடுக்கப்படும். பலியின் ரத்தம் மக்கள் மீது தெளிக்கப்படும், பீடத்தின் மீது தெளிக்கப்படும். கடவுளுக்கும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது, மக்களுக்கும் கடவுள் அருள் வருகின்றது குறிப்பிட்ட அடையாளமாக தரப்படுகின்றது. இவ்வாறு யோசுவா நூல் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் இடையிடையே வருகின்ற செய்தி என்னவென்றால், யோசுவா சொல்லி காட்டுவார், மற்றவங்க சொல்லி காட்டுவாங்க, நாம் பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்தால் தண்டிக்கப்படுவோம், மற்ற நாட்டுக்காரர் நம்ம வந்து பிடிச்சிருவான், ஆனாலும் மனந்திருப்பினால் கடவுள் இரக்கமுள்ளவர், நமக்கு விடுதலை தருவார் என்ற செய்தி இடையோடும். அந்த செய்தி தொடர்ந்து 2ஆம் அரசர் நூல் முடிகிற வரை போகும். நன்றி, நல்லா இருங்க எல்லாரும், வாழ்த்துக்கள், வணக்கம்.